Alhamdulillah Rabbil Alamin Wassalatu wassalamu ala rasulihil mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid Al-yawma akmaltu lakum dinakum wa atmamtu alaykum ni'mati wa raditu lakumul islam dina Wa qala an-nabiyyu sallallahu alayhi wa sallam Al-muslimu ala al-muslimi haramun damuhu wa maluhu wa irduhu kayawmikum hada wa baladikum hada wa shahrikum hada aw kama qala alayhi salatu wassalam sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே அவதரித்த மாதம் முடிந்து அடுத்ததாக ரபீஉ ஸானி ஆரம்பமாக இருக்கிறது. நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சிய கனவுகள் என்ன? அல்லாஹ் கடைசி வசனத்திலே இதை குறிப்பிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இதற்கு பிறகு வகி இறங்காது. நாயகத்திற்கு இறுதியாக சொல்லப்பட்ட வசனம். அதிலே பெருமானாருக்கு இருந்த 3 ஆசைகளை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நாயகத்திடத்தில் இருந்த 3 ஆசைகள் என்ன? தன்னுடைய மார்க்கம் பரிபூரணமாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி விட்டேன். மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது பெருமானாரின் காலத்திலே. 2வது ஆசை பெருமானாருக்கு என்னென்ன நியமத்துக்கள் அல்லாஹ்வினுடைய நியமத்துக்கள் இருக்கிறதோ அது முழுக்க என்னுடைய உம்மத்துக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் பெருமானார். உலகத்தில் இருக்கிற எல்லா நியமத்துக்களும், முந்தைய சமுதாயம் அனுபவிக்காத நியமத்துக்கள் எல்லாம் எனது சமுதாயத்திற்கு வேண்டும் என்பது பெருமானாரின் லட்சிய கனவு. அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லுவான், நான் அதை நிறைவு செய்து வைக்கிறேன் நாயகமே. 3வது, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இஸ்லாம் அமைய வேண்டும் என்று பெருமானார் நினைத்தார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாமாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லுவான், ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தையே மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன், அனைத்திற்கும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்று அல்லாஹ் பெருமானாரினுடைய லட்சிய கனவை. ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். அந்த கனவை நினைவு செய்வது அல்லாஹ். கனவு என்று சொன்னால் தூங்குற கனவை நான் கூறவில்லை, லட்சிய கனவு. ஒரு கதை ஒன்று கூட சொல்லுவார்கள், இன்றைக்கு நம்ம எந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு. ஒருவன் கனவு கண்டான், 1000 மீன்களை ஒரே வலையிலே பிடிப்பதை போன்று கனவு காணுகிறான். ஒரே வலையில 1000 மீன் மாட்டி இருக்கிறது. தன்னுடைய நண்பனிடத்துல சொன்னான், நான் கனவுல இன்னைக்கு பார்த்தேன், ஒரே வலையில எனக்கு 1000 மீன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இன்னொரு இளைஞன் நண்பன் சொன்னா, அப்படின்னா எனக்கு ஒரு 500 மீன் கூறா, நான் அதை விட்டு பிழைத்துக் கொள்வேனே. கனவு கண்டதை சொல்றான். அதற்கு இவன் சொல்லுகிறான், 500 மீன் கொடு, நான் அதை விட்டு பிழைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னா கனவு கண்டவன். சரி, ஒரு 100 மீனாவது கொடு, அதை விட்டாவது பிழைத்துக் கொள்ளுகிறேன். அதுவும் உனக்கு கிடையாதுடா. சரி, ஒரு 10 மீன் கொடு, என்னுடைய குடும்பத்திற்கு சென்று நான் உணவாகவாவது நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன். அதுவும் உனக்கு முடியாது. சரி, 1 மீனாவது கொடு என்று கேட்கிற பொழுது உனக்கு 1 மீன் கூட கிடையாது. அப்பொழுது நண்பன் சொன்னான், நீ எல்லாம் ஒரு நண்பனா? 1000 மீனை பிடித்திருக்கிறாய், 1 மீனை கொடுக்க மறுக்கிறாயே. அப்பொழுது நண்பன் சொன்னான், நான் கனவை தானடா பேசிக் கொண்டிருக்கிறேன், நீயும் கனவு காணலாம் அல்லவா? என்னை விட நான் 1000 தான், நீ லட்சமாக கோடியாக கனவு கண்டு கொள்ளலாம் அல்லவா? கனவு காணுவதற்கு கூட சோம்பேறித்தனமா உனக்கு? அடுத்தவனுடைய கனவின் மீனை கேட்கிறாயே. இன்றைய இளைஞர்களின் சூழல் அதுதான். லட்சிய கனவு வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கமே. பெருமானாரின் லட்சிய கனவு 3. அதிலே 3வது இன்றைக்கு நாம் ஆய்வு செய்கிறோம். இன்றைக்கு உலகத்துல பல பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம்
சிந்தனை தேவையில்லை. அல் குர்ஆனுக்கு தர்ஜுமா வந்து விட்டது, ஹதீசுகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1980 ஒரு பிரச்சனை நடந்தது, இந்தியா முழுக்க பிரபலமாக இருந்தது. ரஷீதா தன்னுடைய மகனை விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். விண்வெளியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவளை பாகிஸ்தானின் உளவுத்துறை என்று நினைத்து நிர்வாணப்படுத்தி, மானபங்கப்படுத்தி, ஒளி ஒளி அமைப்புகளை எடுத்து கேவலப்படுத்தியது. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வரை சென்றது இந்த வழக்கு. கடைசியிலே அந்த பெண் ஒரு நிரபராதி என்பது தெளிவாகி 1 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கப்பட்டது. இந்த 1 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுத்து விட்டால் இழந்த மானத்தை பெற முடியுமா? இது நான் ஒரு வழக்கை சொல்லவில்லை. இந்தியாவிலே இது போன்று பல வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? சந்தேகத்தின் பேரிலே பிடிக்கப்பட்டு பொடா என்று தடா என்று 37 ஆண்டுகள் சிறையிலே வாடக்கூடிய சில மனிதர்களை பார்க்கிறோம். எந்த தவறுமே இல்லாமல், குற்றப்பத்திரிகைகளே இல்லாமல், தாக்கல் செய்யாமல் சிறையிலே வாடக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் உண்டு. இதற்கு என்னதான் தீர்வு? குர்ஆனை நீங்கள் எடுத்து புரட்டினால் ரொம்ப அழகாக குர்ஆன் சொல்லும், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன் இன்ன பாலல் லன்னி இஸ்ம். அதிகமாக சந்தேகப்படாதீர்கள், சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த சந்தேகம் தவறிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சந்தேகம் கூடாது, ஆதாரத்தோடு கூடிய சந்தேகம் தான். வெறும் சந்தேகப்பட்டு ஒருவனை அடிப்பதோ பிடிப்பதோ மார்க்கத்திலே கிடையாது, அல்லாஹ் கூடாது என்கிறார். சமர்கந்தில இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் காலம். சமர்கந்து நாட்டிலே சில புரட்சியாளர்கள் கிளம்புகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. சமர்கந்தின் கவர்னர் ஹுதைஃபா கிளர்ச்சியாளர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களையே வெளியேற சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த செய்தி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு கிடைக்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், சந்தேகத்தின் பேரிலே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதனால் யாரையும் வெளியாக்காதீர்கள். உறுதியாக தெரிந்தால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், சந்தேகத்தின் பேரில் யாரையும் பிடிக்க கூடாது. இன்றைக்கு அது நாட்டில் இருக்கிறதா? அப்படி இருந்திருந்தால் இத்தனை பாதிப்புகள் உருவாகுமா? எங்கும் பாதிப்பு. அதனால இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்திலே தான் தீர்வு இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாட்டிலே பார்த்தால் தற்கொலைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பெங்களூரிலே நாம் எல்லாம் செய்தித்தாள்களிலே படித்திருக்கலாம். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக 14/1/2000 என்று நான் நினைக்கிறேன், பெங்களூரிலே மல்லையப்பன் என்று ஒரு ஆட்டோ டிரைவர், இதுவும் தமிழகத்தில் இல்லை இல்லை இந்தியாவையே உலுக்கிய செய்திகளில் ஒன்று. கடுமையான கேன்சர் நோய் தான் ஒரு ஆட்டோ டிரைவர். நாட்கள் எண்ணப்பட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவன் நினைக்கிறான், நாம் இறந்து விட்டால் நம்முடைய குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றுவது யார்? நம்முடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்? ஒவ்வொரு நாளும் கழிகிற பொழுது இவனுக்கு இதே சிந்தனைகள். இது போன்று இன்றைக்கு எல்லா சமுதாயத்திலையும் இந்த சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில ஒரு முடிவு செய்தான், மனைவியையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் விஷத்தை கொடுத்து கொன்றான். உணவிலே விஷத்தை வைத்து தானும் இறந்து போகிறான். நேற்றைய செய்திகளை நாம் படித்திருக்கலாம். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடு இறந்திருக்கிறாள். அதற்கு காரணம் வறுமையை காட்டப்படுகிறது. இதற்கு என்ன தீர்வு? வறுமைக்கு என்ன தீர்வு? அரசாங்கம் என்ன தீர்வை கண்டிருக்கிறது? இஸ்லாத்திலே தான் தீர்வுகள் உண்டு. தீர்க்கமாக ஆராய்ந்தால் இந்த தீர்வுகளை நாம் காணலாம். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தையும் லா, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வறுமையை எண்ணி கொலை செய்து விடாதீர்கள். நஹனு நர்சுக்குஹும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவு தருவது நான் என்கிறான் அல்லாஹ். மார்க்கம் சொல்லுகிறது, மார்க்க அரசாங்க முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பைத்துல் மால் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, கலீஃபாக்களுடைய காலத்துல இதை போன்று கணவன் திடீரென்று இறந்து விட்டால் அந்த பெண் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அரசாங்கத்திலே பைத்துல் மால் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பைத்துல் மாலில் இருந்து உதவிகள் சென்று கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடந்த வரலாறுகள் தெரியும். சென்று கொண்டிருக்கிற பொழுது இரவு நேரத்திலே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள்.
உலை கொதித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா போய் பார்க்கிறார்கள். என்னம்மா குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது பசியால் அழுது கொண்டிருக்கிறது. அடுப்பில் ஏதோ கொதிக்கிறதே, என்ன? அந்த குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக, அரிசியை உள்ளே போட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை செய்கிறேன். சிறிது நேரத்தில் தூங்கி விடுவார்கள் உமர் என்று அந்த அம்மாவுக்கு தெரியாது. தூங்கி விடுவார்கள் என்று அந்த அம்மா பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த உமருக்கு நரகம் தான், இந்த உமருக்கு கேடுதான். என்னம்மா இப்படி சொல்லுகிறாய்? உமர் என்ன பாவம் செய்தார்? உன்னுடைய பசி உமருக்கு தெரியுமா? நீதான் தெரிவித்தாயா? அப்பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை இதுதான், அவர் தெரிந்து கொள்ளாமல் அவர் எதற்கு கவர்னராக இருக்கிறார், நாட்டின் தலைவராக இருக்கிறார், அவர் தெரிய வேண்டும் அல்லவா? உமர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. உணவுப் பொருள்களை தானே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமருக்கு பகரமாக உமரின் இடத்துல நீ ஆளுநராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றார்கள். வந்தது உமருன்னு தெரியல, உமரை தூக்கிவிட்டு உம்மை வைத்தால் நன்றாக இருக்கும். அப்ப உமர் ரலியல்லாஹு பக்குவத்தோடு சொன்னார்கள், நாளைக்கு ஆட்சி செய்கிற இடத்திற்கு வாருங்கள் அம்மா, அங்கே இந்த உமரும் அங்கே இந்த மனிதரும் அமர்ந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கே தெரிந்தது வந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா என்று. தனித்தனியாக சென்று சந்தித்து வறுமையை அகற்றினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் 7 மாத காலம் கடுமையான பஞ்சம். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் மாலில் இருந்து பஞ்சத்தை நீக்குவதற்கு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு என்று சொல்லுகிற பொழுது யாருக்கு முதல்ல உதவி செய்வது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா மஷூரா கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் எல்லா காரியங்களிலேயும் முஹாஜிர்களை முற்படுத்தி இருக்கிறார். அதனால முஹாஜிர்களுக்கு கொடுக்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு குறுக்கிடுகிறார்கள். இது சுக பிரச்சனை அல்ல, இது பஞ்ச பிரச்சனை, பசி பிரச்சனை. அதனால முஹாஜிர் அன்சாரி என்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. யாருக்கு அதிகமாக பசி இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, வறுமை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று கடைசியிலே ஆய்வு செய்தார்கள். ஒரு யூதரை தேர்வு செய்தார்கள். அந்த யூதருக்கு தான் பைத்துல் மால்ல இருந்து முதலாவதாக பணம் கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு. பஞ்சத்தை நீக்க வேண்டும். இந்தியாவில் இவ்வளவு வளங்கொழிக்கிற இந்த நாட்டில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரிசாவிலே மாங்கொட்டையை சாப்பிட்டு 20 பேர்கள் இறக்கவில்லையா? பசி கொடுமையால் உணவு கிடைக்கவில்லை, மாங்கொட்டை கிடைத்தது. ஆனால் அரசியல்வாதிகள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சொகுசு அறைகளில். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? வறுமையை போக்குவதற்கு தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் அந்த கனவை தான் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த கற்பனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நோக்கமே இதுதான். அனைத்திற்கும் தீர்வாக இஸ்லாம் இருக்க வேண்டும். பார்த்தால் இஸ்லாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கு. ஒரு காலம் இருந்தது, நாம் எல்லாம் பார்க்கிறோம் நடைமுறையில, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினான் ஒருவன். எல்லாம் ஒரே ஊர், எல்லாம் ஒரே மக்கள், ஒரே இனம். கடைசியில கொஞ்சம் தனிந்து தேசியம் என்று பேச ஆரம்பித்தான். எல்லாத்தையும் இருந்து தேசியம் என்று பிரிந்தான் மனிதன். தேசியத்திலிருந்து திராவிடம் என்று பிரித்தான். ஒரு காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், திராவிடம் என்று சொன்னால் அது எல்லாத்தையும் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா இந்த 4 மாநிலத்தையும் சேர்த்துக் கொண்டிருந்தது திராவிடம். இன்றைக்கு திராவிடம் என்று சொன்னாலே தமிழன் என்ற நிலைமைக்கு நாம் இழுத்து வைத்திருக்கிறோம். அந்த தமிழர்களிலே பல ஜாதி, அந்த முஸ்லிம்களிலே பல இனம், இனவெறி. லெப்ப ராவுத்திற்கு பெண் கொடுத்து பெண் எடுப்பது கிடையாது. மரைக்காயர் தனியாக ஒரு இனம், தக்னி என்று தனியாக, சயீது என்று தனியாக, தனித்தனியாக இனம் பிரித்து வாழுகிறோமே. இதற்கு தீர்வு என்ன? இனவெறி, நிறவெறி, மொழிவெறி, அனைத்து வெறிகளையும் அகற்றிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு அது நடக்குது, எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க நடக்கிறதே. இதற்கு தீர்வு என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டார், உங்களை படைத்தது ஒரு ஆண் பெண்ணில் இருந்துதான். இந்த கிளைகளையாக கோத்திரம் கோத்திரமாக இருப்பதெல்லாம் எதற்கு? உங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதற்கு தீர்வும் இஸ்லாத்திலே தான் இருக்கிறது.
முழுமையான தீர்வுள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை, பெண்களுக்குள்ள பிரச்சனைகளிலே பெரும் பிரச்சனையாக இருப்பது, அந்த பெண் கணவனை விட்டு இழந்து வருகிறாளே, விதவை கோலம் பூண்டு வருகிறாளே, அவளுக்கு சமூகம் என்ன அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது? தமிழக மக்கள் அந்த விதவைகளுக்கு என்ன அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள்? இந்திய மக்கள் என்ன அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள்? சுகமான காரியங்களிலே அவளுக்கு அளக்கக்கூடாது. தானை எடுத்து கட்டும் போது சுமங்கிலியா உள்ளவதான் கட்டணுமா? சரியத்துல தாலிக்கு ஆதாரம் இல்ல. தாலி எடுத்து கட்டுறது சுமங்கிலி தான். ஏன் இவள் கட்டின? அவள் கட்டினா இறந்து போயிடுவா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சாகத்தானே போகிறார்கள். வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும், அணிகலன்கள் அணியக்கூடாது. காந்தி ரொம்ப அழகாக சொன்னார் அன்றே. விதவைகள் என்பவர்கள் சுரங்கங்கள், சுரங்கத்திற்குள்ளிருப்பவர்கள். அவர்கள் எப்பொழுது வெடிப்பார்கள் என்று தெரியாது. இந்தியாவிலே ஒரு நாள் கண்டிப்பாக விதவைகள் வெடித்தெழுவார்கள் என்றார் காந்தி. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாம் அதற்கு அழகான தீர்வை பெருமானாரின் மூலமாக காட்டி இருக்கிறது. விதவைகள் மறுமணம். ரசூலுல்லாஹ் 11 மனைவிகள்ல 10 மனைவிகளை, 1 2 அல்ல, 10 மனைவிகளை, விதவைகளை மணமுடித்து அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கினார்கள். இன்றைக்கு எந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர, அதுல இஸ்லாமியர்களும் இன்றைக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க யார் தயாராக இருக்கிறார்? முழு தீர்வு இதற்கு இஸ்லாத்தில் தான். இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க தீண்டாமை நோய் தலித்து இன மக்கள் உயர் ஜாதி மக்களோடு அமர முடியாது. ரெங்காரெட்டி கிராமத்தில் நடந்தது அனைவருக்கும் தெரியும். ஒரு தலித் பெண் உயர் ஜாதி பெண்ணோடு அமர்ந்த காரணத்தினால் அந்த பெண்ணை கொல்லப்பட்டார். அதனாலதான் அம்பேத்கர் சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், தீண்டாமையை ஒழிப்பதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் தான். அம்பேத்கர் சொன்னார். இந்த அம்பேத்கரை இஸ்லாத்தில் அழைக்க வேண்டும் என்பதற்காக அலிமியான் லக்னோ யூனிவர்சிட்டியிலே ஆசிரியராக இருந்த, இன்றைக்கு காபத்துல்லாவினுடைய புதிய கட்டிடத்தை, புதிய வளாகத்தை, காபாவினுடைய வளாகத்தை திறந்து வைத்த பெருமை அபுல் ஹசன் அலி நத்வி அலிமியான் கானை சாரும். அந்த அலிமியான் கான் இந்தியாவை சார்ந்த இவர் செல்லுகிறார் அம்பேத்கரை சந்தித்து இஸ்லாத்தினுடைய தாவாவுக்காக, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக செல்லுவார். சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற பொழுது இவருக்கு செய்தி வருகிறது மதீனாவிலிருந்து ஷேக் முகமது என்ற ஒரு பெரிய ஷேக் பேசுகிறார். அம்பேத்கரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தில் இணைப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். தலித்தின தலைவர் அம்பேத்கர் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த அன்சாரி தோழர் என்ன தெரியுமா சொன்னார்? அம்பேத்கர் மட்டும் இஸ்லாத்திற்கு வந்தால் அன்சாரி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித பாதங்கள் பட்ட அந்த மதீனாவை சேர்ந்த அந்த மாமனிதர் சொல்லுகிறார், என்னுடைய மகளை அம்பேத்கருக்கு மணமுடித்து வைக்கிறேன் என்று. இதல்லவா சரியான தீர்வு? இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? தீண்டாமை கொடுமை தாங்க முடியவில்லை என்ற காரணத்தினால் தான். ரஹ்மத் நகர் என்று மாறியதே என்ன காரணம்? தீண்டாமை. இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க பார்க்கிறோம், அதுவும் ஏகாதிபத்திய நாடு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த அமெரிக்கா, ஒவ்வொரு நாளும் அங்கே சிறுவர்கள் சாவு 13 நடக்கிறது ஒவ்வொரு நாள். பத்திரிகையினுடைய ரிப்போர்ட். 6 வயது குழந்தை, உலகத்தை உலுக்கிய செய்தி நம் அனைவருக்கும் தெரியும். 6 வயது குழந்தை சக மாணவியை, அந்த பையன் சக மாணவியை சுட்டுக் கொள்வான். 6 வயது சிறுவன். என்ன காரணம்? பேசப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில். அதனால துப்பாக்கிகளை அனுமதிக்க கூடாது, லைசன்ஸ் கொடுக்க கூடாது. கடைசியில் அந்த நாட்டினுடைய தலைவர் பில் கிளின்டன் என்று நினைக்கிறேன், அவர் சொல்லுவார், அது நோக்கமல்ல, அந்த பையனுடைய பெற்றவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் என்றார். பெற்றவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது அவர் ஒரு கடத்தல்காரன் மகன், அதனால் அதை கையாண்டு இருக்கிறார். பெற்றவர்கள் எவ்வளியோ அவ்வழியில் தான் குழந்தைகள் செல்லுகிறது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெற்றவர்கள் சரியாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை, புனிதமான வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கொள்ளணுங்கிறாங்க. அதிபு அவுலாதக்கும் வஹ்சினு ஆதாபக்கும் இன்ன அவுலாதக்கும் ஹதியத்துன் இலைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள். ஒழுக்கத்தை ஊட்டுங்கள் குழந்தைகளிடத்துல. குழந்தைக்கு முன்னாடியே அவன்கிட்ட போய் வீடியோ வாங்கிட்டு வர சொல்றது, சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலைகள்.
போய் சீரட் வாங்கிட்டு வாடா, பீடி வாங்கிட்டு வாடா. அந்த குழந்தைகளை வாடா போடா என்று அழைப்பதை கூட ஒரு சிலர் விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அந்த பழக்கம் தொற்றிக் கொள்கிறது. அவனுக்கு தொட்டில் பழக்கம் தானே, அது தொற்றிக் கொள்கிறது. அதனால் அந்த குழந்தைகளை அழைக்கிற பொழுதே பக்குவத்தோடு அழையுங்கள், அழகிய பெயரிட்டு அழையுங்கள். இந்த ஒழுக்கம் இதற்கெல்லாம் தீர்வு. இது போன்ற கொலைகள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் பெற்றவர்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அதற்கும் தீர்வு இஸ்லாத்துல தான். இன்றைக்கு அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடமாகவே இஸ்லாம் தான் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் இஸ்லாமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சீராக ஆட்சியை நடத்த முடியும். ஒரு வரலாறு, ரொம்ப அற்புதமான வரலாறு. டமாஸ்கஸ் வெற்றி கொள்ளப்பட்டது, சிரியா வெற்றி கொள்ளப்பட்டது, ஹாம்ஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. அங்கெல்லாம் இஸ்லாமிய படைகள் பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள். பாதுகாப்பு வரி வசூலிக்கப்பட்ட காலம். இன்னைக்கெல்லாம் வரி வசூலிக்கப்படுகிறது அல்லவா, அதை போன்று வரி வசூலிக்கப்பட்ட காலம். ஹாம்ஸ் நகரத்தினுடைய கவர்னராக இருக்கிறார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஹெர்குலிஸிலே ஹிர்கல் மன்னர் பெரும் படைகளை திரட்டி வருகிறார், நீங்கள் வாருங்கள் என்று. அதனால ஹாம்ஸை விட்டுட்டு ஹெர்குலிஸுக்கு புறப்படுகிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு புறப்படுகிற பொழுது மக்களுடைய வரியை திரும்பி கொடுத்தார்கள். இதுவரை உங்களை பாதுகாத்தோம், அதனால் வரி வாங்கினோம். இப்பொழுது நாங்கள் புறப்படுகிறோம், வரியை பிடியுங்கள் என்றார்கள். அங்கிருந்த மக்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவினுடைய கரத்தை பிடித்து முத்தமிடுகிறார்கள், நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். இதுவரை எத்தனையோ தலைவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம், வரிப்பணத்திலே எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறோம். வரிப்பணத்தை திரும்பி கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. அந்த தலைவர்களின் வரலாறு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிற தலைவர்களின் வரலாறு எங்கே இருக்கிறது? எல்லாம் மதுக்கடையை திறந்து விட்டு அதுல ஊழல், தன் சரக்கை நிறைத்து 15,000-20,000 கோடி. டிவி வைக்கிறதே கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க டிவியில பிரச்சனை, 33% பிரச்சனை என்று எத்தனை பிரச்சனைகளை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் முதல் பாடமாக படித்தாக வேண்டும். ரோமாபுரி பேரரசையெல்லாம் வெற்றி கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா ஜெருசலத்திலே நுழைகிற பொழுது அவர்களின் நிலை என்ன தெரியுமா? அடிமை மேலே இருக்கிறான், தான் குதிரையை பிடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். ஒட்டகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அடிமை மேலே இருக்கிறார். மதீனாவிலிருந்து செல்வதற்காக காலம் 7 நாட்கள். 7 நாட்கள்ல இடையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா தங்குவார்கள் என்பதற்காக வேண்டி எந்த தங்குமிட வசதியும் செய்யப்படவில்லை. எந்த தங்குமிட வசதியும் செய்யப்படவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அது ஜெயா இருக்கட்டும், அது கலைஞரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த நிலை இருக்குமா? இந்த நிலையை கையாளக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அரசியலுக்கும் சரியான தீர்வு இஸ்லாம் தான். மகாராஷ்டிராவில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் படிச்சிருக்கலாம், குடும்ப கட்டுப்பாடு. உலகம் எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டு செல்கிறது. முதல்ல எல்லாம் கால்நடைகளிலே சென்று கொண்டிருந்தவர்கள் கட்டை வண்டிகளை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் போய் ஜெட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறான். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. புறாக்களிலே தூது அனுப்பிய காலம் எல்லாம் பறந்து போய் இன்றைக்கு இமெயிலிலே தூது அனுப்பி கொண்டிருக்கிறான். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அமெரிக்காவில இருந்து ஆர்டர் வாங்கி, டாக்டர் ஆர்டர் வாங்கி இங்க இருந்து அனுப்புறான், பேக்ஸ் பண்றான். ஒரு நாளைக்கு 500 பேக்ஸ், 1000 பேக்ஸ், லட்ச பேக்ஸ் போகுது. எவ்வளவு முன்னேற்றம்! சிலேட்டிலே எழுதிய காலங்கள் எல்லாம் போய் இன்றைக்கு கணிப்பொறியில 1000 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கருவியின் மூலமாக செய்து விடுகிறான். இவ்வளவு முன்னேற்றத்துல அவன் எழுதியிருக்கிறான், குடும்ப கட்டுப்பாடு வேணும்னு. 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் நிறுத்தாம 3வது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் 60 வகையான சலுகைகள் நிறுத்தப்படும் அந்த குழந்தைக்கு. இப்படித்தான் தீர்வா? இட நெருக்கடி அதிகமாகிவிட்டது, உணவு நெருக்கடி அதிகமாகிவிட்டது, இதுதான் தீர்வா? இட நெருக்கடி ஏற்பட்டால் அதற்கு என்ன வழி? பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் என்ன வழி? உணவு நெருக்கடி ஏற்பட்டால் அதை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி? இன்னைக்கு நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிட்டான். இட நெருக்கடி எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது. முதல்ல ஒரு இடத்துல ஒரு வீடு தான் கட்டுவான். இன்னைக்கு பார்த்தாக்கா ஒரு இடத்துல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 25-30 மாடிகள், 50 மாடிகள், 100 மாடிகள் வரைக்கும் போயிட்டே இருக்குது.
அவன் சமாளித்துக் கொள்ளவில்லையா, ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? உணவு நெருக்கடி முதல்ல விவசாயத்துல பார்த்து 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் நெல்லு விளையும். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அனைத்திற்கும் தீர்வு இஸ்லாம் தான். அதனால இதையெல்லாம் காரணம் காட்டி குழந்தைகளை தடுக்க கூடாது. மார்க்கம் சொல்லுகிறது, லா தபுதீல லிஹல்கில்லா, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வினுடைய படைப்பிலே மாற்றம் செய்வதற்கு அகிலத்திலே யாருக்குமே தகுதி கிடையாது. ஒரு சில நாடுகள் குழந்தை இல்லாம எத்தனை வேணாலும் பெத்துக்கலான்னு கொடுக்குறான், இவன் தடுக்கலாங்கிறான். இதுவா தீர்வு? அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்திலே தான் முழுமையான தீர்வு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட லட்சிய கனவு இதுதான். முழு தீர்வையும் இறைவா இஸ்லாத்திலே வை என்றார்கள். அல்லாஹ் கடைசி வசனத்திலே சொல்லிவிட்டான், ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று. எனவே தீர்வுள்ள மார்க்கத்தை தீர்க்க ஆராய்ந்து மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய நல்லவர்களாக வல்லவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنما يريد ليطهركم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. وقال النبي صلى الله عليه وسلم إن مثل أهل بيتي كسفينة نوح إذا ركب منها فنجا وإذا تخلف هلك أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்திற்கு அடுத்து சிறப்பான மாதம் என்று போற்றப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்களையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுமாறு பணிக்கிறான். எல்லோரும் ஏகத்துவத்தை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? லா அஸ்அலுக்கும் அலைஹி மால இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ். எல்லா நபிமார்களும் இதைத்தான் சொல்லுவார்கள். நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன், உங்களிடத்திலே காசு பணத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு கூலி இறைவன் தான் கொடுக்கிறார். எல்லா நபிமார்களும் இதை சொல்லுவார்கள். குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய கருத்தை, ஏகத்துவத்தை எடுத்து சொல்வது எங்களது கடமை, அதற்கு கூலி எங்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வஹீயை இறக்குகிறான், பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களிடத்திலே நான் கூலியை எதிர்பார்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்தார்களின் மீது பிரியப்படுவதை நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை கொடுத்து எல்லோருக்கும் இஸ்லாத்தினுடைய மகத்தான மாண்பை, சொர்க்கத்தை கொடுத்தார்கள். பெருமானார் ஏகத்துவத்தை மட்டும் நாம் ஏற்கவில்லை என்றால் சொர்க்கம் நமக்கு கிடைத்திருக்காது. பாவம் செய்தாலும் பாவத்திற்குரிய தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் உண்டு முஃமின்களுக்கு. அந்த சொர்க்கம் யாரால் கிடைத்தது? பெருமானாரால் கிடைத்தது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த நான் உங்களிடத்திலே வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்தார்களின் மீது பாசத்தையும் பிரியத்தையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவார்கள், மன் அஹப்ப அலா அஹ்லி பைத்தின் ஃபஹுவ மாத்த முஃமினா. யார் அஹ்லி பைத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொள்ளுகிறாரோ, என்னுடைய குடும்பத்தாரின் மீது நேசம் கொள்ளுகிறாரோ, அவர் முஃமினாக மௌத்தாவார் என்று பெருமானார் சொன்னார்கள். அடுத்தும் சொல்லுகிறார்கள், யார் அஹ்லி பைத்தின் மீது பிரியப்படுகிறார்களோ மாத்த ஷஹீதா, அவர் ஷஹீதாக மௌத்தாவார். ஷஹீதினுடைய நன்மை வீட்டிலேயே மரித்தாலும் ஷஹாதத்தினுடைய நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். யார் அஹ்லி பைத்தின் மீது பிரியப்படுகிறாரோ அவருடைய கபரை மலக்குகள் சந்திக்கும் இடமாக அல்லாஹ் மாற்றி விடுவார்.
அகல பைத்தின் மீது, ரசூலின் குடும்பத்தின் மீது யார் அளவு கடந்த நேசம் கொள்ளுகிறாரோ அவர் இறந்ததற்கு பிறகு மலக்குமார்கள் அவர்களுடைய கபரை, சங்கைக்குரிய கபரை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். யார் அகல பைத்தின் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது பிரியம் செலுத்தி மௌத்தாகிறாரோ புத்திஹத் லஹு பாபானி மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து அவருக்கு 2 வாயில்கள் திறந்து விடப்படும், எதில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். யார் அகல பைத்தின் மீது பிரியம் கொண்டு மௌத்தாகிறாரோ அவருக்காக துஸஃபுல் ஜன்னா, சொர்க்கத்தை அலங்கரிக்கப்படும் பெருமானார் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் யார் அகல பைத்தின் மீது பிரியம் கொள்ளவில்லையோ, கோபம் கொண்டு யார் மௌத்தாகிறாரோ மாத்த காபிரா, அவர் காபிராகவே மரணிப்பார். வஃபாத்தினுடைய வேளையிலே களிமா அவருடைய நாவிலிருந்து வெளிவராது, உள்ளத்தில் உதிக்காது என்றார்கள். ஹுர்ரிமத் அலைஹில் ஜன்னா, அவரின் மீது நரகம், சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால அஹ்லு பைத்தின் மீது கண்டிப்பாக நேசம் செலுத்த வேண்டும். யார் அஹ்லு பைத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே வரும், கருப்பு கம்பளி ஆடையை அணிந்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு வருகிறார்கள். அந்த ஆடைக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொள்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுவும் வருகிறார்கள். அந்த ஆடைக்குள்ளே பெருமானார் வைத்துக் கொள்கிறார்கள். அலியையும் பாத்திமாவையும் பெருமானார் அழைக்கிறார்கள். அவர்களும் வருகிறார்கள். அனைவரையும் அந்த கருப்பு கம்பளியிலே பெருமானார் போர்த்தி விட்டு சொன்னார்கள், இவர்கள் தான் அஹ்ல பைத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரின் மீது, இந்த குடும்பத்தின் மீது நீங்கள் பாசம் செலுத்துங்கள் பெருமானார் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் ஓதி காட்டுகிறார்கள். இன்னமா யுரீது, அல்லாஹ் நாடுவதெல்லாம், யுரீதுல்லாஹ், அல்லாஹ் என்ன நாடுகிறான், யுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ, உங்களை தொட்டும் எல்லா அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்க நாடிவிட்டான். உங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான், உங்களுடைய வாழ்க்கையில் அப்பளுக்கு கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு வரலாறு கூட ஹதீசுகளிலே பொறிக்கப்படும். முபாதலா என்ற அரபியிலே சொல்லுவார்கள். நசரானி ஒருவர் பெருமானார் இடத்திலே வருகிறார், பெரிய பாதிரி. நாயகத்திடத்திலே வந்து ஈசா வலதுல்லா, அல்லாஹ்வினுடைய இப்ன் மகன் ஈசா, அதை நிரூபிப்பதற்காக பெருமானாரிடத்தில் ஏராளமான ஆதாரங்களை கொண்டு வந்து கொட்டுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மகன் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைதான், என்னை போன்ற அவரும் ஒரு நபி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குவாதம் 2 பேர்களுக்கு முற்றுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பாலைவனத்திற்கு செல்லலாம், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரை கொண்டு வாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து வாருங்கள், நான் என்னுடைய குடும்பத்தையும் அழைத்து வருகிறேன். அழைத்து வந்து முபாதலா செய்யலாம். யார் உண்மையாளராக இருக்கிறாரோ அவர் மட்டும் பாக்கியாக இருப்பார், பொய்யராக இருந்தால் அந்த சந்ததியே அழிந்து போய்விடும். முபாதலா செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்று ஈசாவையும் தயாராகி விடுகிறார். ஒரு நாள் குறிப்பிடப்படுகிறது. அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன், ஹுசைன், அலி, பாத்திமா 4 பேர்களையும் அழைத்துக் கொண்டு பெருமானார் பாலைவனத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். சொல்லி அழைத்து சென்றார்கள், நான் துஆ செய்வேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். பாலைவனத்திற்கு செல்லுகிற பொழுது நசாராக்களின் தலைவன் அஸ்கப் சொல்லுவான், பாதிரியே நீ யாரிடத்திலே மோதி இருக்கிறாய் தெரியுமா? அந்த குடும்பத்தார்கள் வந்து துஆ செய்ய ஆரம்பித்து விட்டார். சஅலுல்லாஹ அய்யுஸீலல் ஜபலல் அஸாலஹுல்லாஹ், இந்த மலையை காட்டி இது நகர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இந்த மலை நகர்ந்து விடும். இவர்களிடத்திலே முபாதலா பண்ணுவதற்கு நீ சென்றிருக்கிறாயா? இவர்கள் மட்டும் உனக்கு எதிராக துஆ செய்து விட்டால் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு நசராணி உலகத்தில் இருக்க முடியாது. முபாதலாவுக்கு வந்தவர்கள் விரண்டோடினார்கள் என்பது வரலாறு, குர்ஆன் சொல்லி காட்டுகிற வரலாறு. பெருமானாரினுடைய குடும்பத்தார்களின் பவர் என்ன? அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மலை நகர வேண்டும் என்று சொன்னால் இது ரசூல் சொல்லவில்லை, பாதிரிகளின் தலைவர் சொல்லுகிறார். மலையை நகர கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நகர்த்தி காட்டுவான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்கள் எந்த அளவிற்கு முக்கியமானவர்கள். நஜீஸானவங்க யாரும் பள்ளிக்குள்ள வர முடியாது, ஜனாபத்காரர்கள், குளிப்பு கடமையானவர்கள் யாரும் பள்ளிக்குள்ள வர முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியினுடைய குடும்பத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஜனாபத்தினுடைய நிலையிலும் அலி, ஹசன், ஹுசைன் பள்ளிக்கு வரலாம். காரணம் அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தி விட்டார். அல்லாஹ் சுத்தப்படுத்தி விட்டார். அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அலைக்கும் பில் குர்ஆனி வ அஹ்லில் பைத், உங்களின் மீது குர்ஆனையும் பற்றி பிடிச்சுக்கங்க, அஹ்ல பைத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார். ஒரு ஹதீஸ்ல குர்ஆனை பிடிச்சுக்கங்க, ஹதீஸை பிடிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க பெருமானார்.
இன்னொரு ஹதீஸ்ல குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள், அகல பைத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொன்னாலும் வழிகட்டு விட்டான், அகல பைத்து மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொன்னாலும் வழிகட்டு விட்டான். இரண்டு பேர்களையுமே பற்றி பிடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அகல பைத்தின் மீது நாம் எந்த அளவிற்கு நேசம் செலுத்துகிறோம் நினைச்சு கூட பார்க்கறது இல்ல. ரசூலின் குடும்பத்தை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? அலி பாத்திமாவை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? அந்த குடும்பம் செய்த தியாகம் என்ன, இஸ்லாத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த வாழ்க்கை என்ன என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறோம்? அந்த வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று மனதில் நினைத்திருக்கிறோமா? நம்முடைய தொழுகை கூட அல்லாஹ் எப்படி கொண்டு ஃபிட் பண்ணி இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய இபாதத் தொழுகை நிறைவேற வேண்டுமானால் அகல பைத்தின் மீது தரூது ஓதாம தொழுகை நிறைவு பெறாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் ஓதுகிறோம் அல்லவா, தரூது ஓதுகிறோம். யா அல்லாஹ் முஹம்மதினுடைய குடும்பத்தார்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை செய்வாயாக. யா அல்லாஹ் முஹம்மதின் குடும்பத்தாருக்கு உன்னுடைய பரக்கத்தை செய்வாயாக. தொழுகை நிறைவேறுவது கூட அகல பைத்தினுடைய தொடர்பு இல்லாமல் தொழுகை காமிலாக என்றால் அகல பைத்தின் மீது நாம் எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். அந்த அகல பைத்தில தலையாக இருப்பவர்கள் ரெண்டு பேர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு. இந்த அலி எப்படிப்பட்டவர்கள்? ஹதீஸை நீங்கள் பாருங்கள், வரலாறுகளை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுதே எத்தனை சஹாபாக்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா பதா இல்லா அலியுன் லா சைஃபுன் இல்லா துல்ஃபிகார். வாலிபர்களிலே அலியை போன்று ஒரு வாலிபரை நான் கண்டதில்லை. வாலிபர்களிலேயே சிறந்த வாலிபர் அலிதான், வாளிலேயே சிறந்த வாள் துல்ஃபிகார் தான். பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், பெருமானாரின் பார்வையில், ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு விதமா இருக்கு. பெருமானாரின் பார்வையில் யார் சிறந்த வாலிபர்? அலிதான். காரணம், அலி வயிற்றில் இருக்கிற பொழுதே அன்னையினுடைய தவறை கண்டித்தவர் அலி. தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது தாய் சிலை வணங்குகிறார்கள், அலி வயிற்றிலிருந்து எட்டி உதைத்து தடுத்தார்கள் என்பது வரலாறு. வயிற்றிலிருந்தே அன்னையின் சிலை வணக்கத்தை அகற்றியவர்கள் அலி. அலி பிறந்தது காபத்துல்லாஹ், அலி கண் விழித்தது ரசூலுல்லாஹ். மீண்டும் அலி வஃபாத்தானது அதே அல்லாஹ்வினுடைய ஆலயம். இதை விட அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய உயர்வை காட்டுவது என்ன இருக்க முடியும்? காபத்துல்லாவிலே பிறந்த குழந்தை ஒன்று அகிலத்திலே இருக்கிறது என்றால் அலியை தவிர யாரும் கிடையாது. இனியும் பிறக்க முடியாது. பெருமானாரின் ஆடர் இனியும் பிறக்க முடியாது என்றால் அந்த குழந்தையினுடைய பவர் என்ன, அலியின் பவர் என்ன? கூஃபாவில் அலி ரலியல்லாஹு தஆலா அமர்ந்து காஞ்ச ரொட்டியை பிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. கவர்னர் காஞ்ச ரொட்டியை பிக்க முடியாம பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு வாலிபர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அலி ரலியல்லாஹுவை பார்த்து சிரித்தார்கள். என்ன அலியே, உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? கைபரின் கோட்டையை அகற்றியவர்கள் நீங்கள். 70 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கோட்டையை கைபர் போர்க்களத்திலே கேடயமாக பயன்படுத்தியவர்கள் நீங்கள். கைபர் போர்க்களத்தில் அந்த கோட்டையை கேடயமாக எடுத்துக்கொண்டு போர் செய்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு ரொட்டி துண்ட கூட பிக்க முடியலையா என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக சொன்னார்கள், இன்றைக்கு இந்த அலி வெறும் அலிதான். அன்றைக்கு கைபர் போர்க்களத்திலே இந்த அலியின் கடிவாளம் அண்ணல் பெருமானாரின் கரத்தில் இருந்தது என்றார்கள். இந்த அலியின் கடிவாளம் எனக்கு ஆற்றலை கொடுத்தது பெருமானாரின் சக்தி என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் போர்க்களம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அந்த கோட்டை கதவை காட்டி அலியை இதை தூக்குனாங்க. அலி ரலியல்லாஹு அசைக்க கூட முடியல. அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், கைபர் போர்க்களத்திலே நீங்கள் கேடயமாக பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வலது பக்கம் ஜிப்ராயிலும் இடது பக்கம் மீகாயிலும் இருந்தார் அலியே, அதனால் தான் உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது என்கிறார். அலியின் ஆற்றல் என்ன? ஒரு வரலாறு அலி ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் சுவாரஸ்யமாக நடந்த வரலாறு. புகாரியிலே கூட அந்த வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அலியின் மடியிலே படுத்துறங்குகிறார். பெருமானார் மடியிலே படுத்துறங்குகிறார்கள். அசர் நேரம் முடிய போகிறது, முடிவுக்கு வரப்போகிறது. பெருமானாரும் கண் விழிக்கவில்லை. அறிவின் கருவூலம் அலி. ஆனால் இங்கே அலிக்கு ஒரு தடுமாற்றம். தொழுகை முடிய போகிறது, இபாதத்து போகிறது. நம்மை போன்றவர்கள் அல்ல அலி. வார வாரம் ஜும்மா தொழுதா போதும், எல்லா இபாதத்து நமக்கு கூடிருச்சு என்று எண்ணுபவர்கள் அல்ல. அசரு நேரம் முடிய போகிறது. அசரு தொழுகை கலாவாகிவிட்டால் 80 ஆண்டுகள் இறைவன் நம்மை அதாபு செய்ததற்கு பிறகுதானே சொர்க்கத்திற்கு அனுப்புவார். 80 ஆண்டுகள் ஒரு தொழுகை கலாவாயிடுச்சுன்னு சொன்னா அதற்கு தண்டனை. 80 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் என்பதே 1000 ஆண்டுக்கு சமம்.
கணக்கு போட்டுக்கங்க, 80 ஆண்டுனாக்க எத்தனை வருஷம் நம்ம ஒரு தொழுகையை விட்டதுக்கு. அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் நேரா நரகத்துக்கு தான். அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை அனைவருக்கும் கிடைத்தாக வேண்டும். அடிகள் எல்லாம் எண்ணி பார்க்கிறார்கள், இபாதத்து போக போகிறதே ஒரு பக்கம், மறுபக்கம் ரசூலை எழுப்பினால் இதாத்து குறைவாகிவிடும். அண்ணல் அயர்ந்து தூங்குகிறார்கள், ரசூலுல்லா அயர்ந்து தூங்குகிறார்கள். ரசூலுக்கு வழிபடுவதும் கடமை. இபாதத்தா இதாத்தா? இபாதத்தை விட்டால் இதாத்தை பிடிக்கலாம், இதாத்தை விட்டால் இபாதத்தை பிடிக்கலாம். தீர்ப்பளிக்க முடியல அலிக்கு. இபாதத்துக்கு முக்கியத்துவமா இதாத்துக்கு முக்கியத்துவமா தீர்ப்பளிக்க முடியாமல் கண்கலங்கிய அலியின் கண்ணீர் துளிகளில் ஒரு சொட்டு பெருமானாரின் முகத்தில் விழுகிறது. எழுந்த பெருமானார் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தவுடன் கேட்ட வார்த்தை, அலியே நீ தொழுதாயா என்று கேட்கிற பொழுது கலங்கிய கண்களோடு இல்லை நாயகமே என்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனிடத்திலே சொன்னார்கள், நீ மறையாதே. தஃசீரிலே எழுதுவார்கள், அந்த சூரியன் சொல்லும், நானும் இறைவனுக்கு வழிபடத்தான் புறப்பட்டேன். சூரியன் மறைகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அருஷிலே இறைவனுக்கு சஜிதா செய்வதற்காக மறைகிறது. எல்லாமே அல்லாஹ்வை வணங்குது. இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எல்லாம் அல்லாஹ்வை வழிபடுகிறது. காரணம் படைச்சவன், நம்மளை மட்டும் படைக்கல, சூரியனை படைத்தவனும் அவன் தான். எல்லாம் வழிபடுகிறது. அப்பொழுது சூரியன் சொன்னலாம், என்றைக்குமே உன்னுடைய வழிபாட்டிலே நான் குறை வைத்ததில்லை, சரியான நேரத்திலே உனக்கு இறைவா நான் வழிபடுகிறேன், சஜிதா செய்கிறேன், இப்பொழுது நீ தடுத்து விட்டாயே என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அலிக்காக நீ தாமதப்படு. பெருமானார் நிறுத்தி விட்டார்கள், நீ தாமதமாக இரு. உன்னுடைய சஜிதா கலாவாகலாம், அலியின் தொழுகை கலாவாகிவிடக் கூடாது என்றால் இந்த அலியின் முக்கியத்துவம் எங்கே? அல்லாஹ்விடம். பெருமானாரின் குடும்பத்தாரின் அகம்மியத் முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரின் மீது என்றைக்காவது நாம் நேசக்கரம் செலுத்தி இருக்கிறோமா? பெருமானாரின் குடும்பத்தாரின் மீது என்றைக்காவது நேசத்தை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள்ல நிறைய வரலாறுகள் அலியை புகழ்ந்த வரலாறுகள். அதனாலதான் அலியை யாரும் கோபப்படாதீர்கள். மன் அபுகல் அலியன், யாராவது அலியை கோபப்படுத்தினா அவர் என்னை கோபப்படுத்தியவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியை யாரும் கோபப்படுத்தி விடார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமே ஒரு தடவை மனிதனுடைய தோற்றத்துல வந்து அலி இடத்துல அமர்ந்து அலியினுடைய கேள்விக்கு அகிலத்துல பதில் சொன்னவர்களும் யாரும் இல்ல, அலி இடத்திலே சென்று பதில் கிடைக்காமல் திரும்பியவர்களும் யாரும் இல்லை. ஜிப்ராயிலே மனித தோற்றத்திலே போய் அமர்ந்து கேட்கிறார்கள், நான் யாருன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா மேல கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு, ஒன்னு அலியா இருக்கணும் அல்லது ஜிப்ராயிலா இருக்கணும். ஒன்று நீங்கள் அலியாக இருக்க வேண்டும் அல்லது ஜிப்ராயிலாக இருக்க முடியும். அலியா இருக்க முடியாது, ஏன்னா அது நான் தான் அலி. அப்ப நீங்க கண்டிப்பா ஜிப்ராயில் தான். அலியின் ஆற்றல் என்ன? காரணம் அண்ணல் பெருமானாரினுடைய தர்பியத், கல்வி ஞானத்தை அலிக்கு பெருமானார் வழங்கினார். அதனாலதான் தாருல் ஹிக்மா, நான் ஞானத்தின் வீடு என்றால் அதனுடைய நுழைவாயிலே அலிதான். அலியில் நாமல் ஒன்றுமில்லை, கல்வியின் நுழைவாயில் அலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முனாஃபிக்கீன்களுடைய ஒரு மாநாடு நடக்கும். அந்த முனாஃபிக்கீன்களுடைய அந்த மாநாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். கடந்த கால செய்திகள், வருங்கால செய்திகள், அல்லாஹ் அறிவித்த செய்திகள், இது கூட ரசூலுக்கு கிடையாத ஒரு சராசரி ஒரு மனிதர் தான் என்று ஒரு பேச்சு நடக்கும். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அந்த முனாஃபிக்கீன்களுடைய கூட்டத்தை மீண்டும் அழைத்து சொல்லுவார்கள், மாணவி இடத்துல கேட்க தேவையில்லை, என்னிடத்துல கேளுங்க. பூமியில இருந்து கொண்டு, பூமியினுடைய தெருக்களில இருந்து கொண்டு வானத்தின் வீதிகளை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்கிறாங்க. என்ன சந்தேகமோ கேளுங்க. ஏறத்தாழ ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்கிறார்கள், அத்தனைக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதுல ஒருத்தர் கேட்டாரு, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அலி இடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வை பார்த்ததுண்டா? நேரடியா அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது, மனக்கண்களால். அல்லாஹ்வை பார்த்ததுண்டா என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய இபாதத் எங்கே என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. ஒவ்வொரு சஜிதாவிலும் அல்லாஹ்வை பார்க்காமல் நான் எழுவதில்லை என்றார்கள். ஜுமா தொழுகையில 4 சஜிதா செய்கிறோம் என்றால் அலி 4 தடவை அல்லாஹ்வை பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறதே, மனக்கண்களால். என்றால் அலி ரலியல்லாஹுவினுடைய இபாதத் என்ன? அலத்து பிரப்பிக்கும் என்று அல்லாஹ் கேட்டானே ஆலமுல் அர்வாஹில,
நான் தானே உன்னுடைய இரட்சகன் என்று அதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கிறதா? நாம் மறந்து விட்டோம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. அல்லாஹ் கேட்டது, வலது பக்கம் யார் இருந்தாங்கிறது எனக்கு தெரியும், இடது பக்கம் யார் இருந்தார் என்பதும் எனக்கு தெரியும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் என்று சொன்னால் அலியினுடைய ஆட்கள் என்ன, கல்வி ஞானம் என்ன, ஞாபக சக்தி என்ன. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை நேசியுங்கள் என்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகள் என்ன? ஃபாத்திமாவையும் நேசிக்க வேண்டும். காரணம், சொர்க்கத்தினுடைய தலைவி பில்அத்தும் மின்னி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், என்னுடைய ஈரல் துண்டு ஃபாத்திமா. ஃபாத்திமா வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலிருந்து எழுந்து நின்று ஃபாத்திமாவுக்கு மரியாதை செய்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மகளுக்கு மரியாதை. அப்ப தந்தையிடத்தில் எந்த அளவிற்கு கண்ணியத்தை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு இதை விட சான்று என்ன இருக்க முடியும்? அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை இரவு நேரத்தில் தாமதமாக வருவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, என்னங்க தாமதமாக இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல சில வீடுகள்ல தண்ணியே தொளிச்சு விட்டாங்க. அவர் ராத்திரி 1 மணிக்கும் போவாரு, 2 மணிக்கும் போவாரு, 4 மணிக்கும் போவாரு. ஏன்னு கேட்க கூடாது, கேட்டா பிரச்சனை. ஆனால் மனைவியாக இருக்கிறவள் கேட்க வேண்டும். ஏன் தாமதம்? கணவனும் சரியாக செல்ல வேண்டும். ஃபாத்திமா கேட்கும் போது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சுகாரஸ்யமான வரலாறு சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டு அந்த ஆனந்த கழிப்பிலே நேரமாகிவிட்டது. ஃபாத்திமா கேட்டாங்க, அந்த வரலாறு என்ன, நானும் தெரிந்து கொள்ளலாமா? தெரிந்து கொள்ளலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகளுக்கு சீதனமாக, தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக வைரங்களும் வைடூரியங்களும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட பாத்திரங்களும் ஏராளமாக கொடுத்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் பெருமானார் சொன்னதை எடுத்து சொல்லும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய உள்ளத்திலே ஒரு வகையான எண்ணம் ஏற்படுகிறது. அலி சொன்னதை வைத்து அலியும் நம்முடைய தந்தை இடத்திலே இதை எதிர்பார்க்கிறாரோ? நம்முடைய தந்தை இடத்திலே, நம்முடைய தந்தை அலிக்கு கொடுத்ததோ ஒண்ணும் இல்ல, 2-3 சட்டி, மண்ணாங்கட்டி சட்டி, மண்ணு சட்டி, ஒரு கட்டில், பாத்திரம், தோல்பை, இதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோ இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை விட உயர்ந்தவர்கள் நபிகள் பெருமானார், இதை கொடுத்திருக்கிறார்களே என்று அலிக்கு உள்ளத்திலே ஏற்பட்டிருக்குமோ என்று ஃபாத்திமா எண்ணிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவர் அலிக்கு என்னை பற்றி உண்டான கண்ணியத்தை நீ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா கனவிலே பார்க்கிறார். இங்கே ஃபாத்திமா கேட்டால் உடனே அரிசை தட்டி, இங்கே கனவின் மூலமாக அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொர்க்கத்திலே இருப்பதை போன்ற அலி கனவு. ஹாதிமாவான பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஃபாத்திமாவோடு அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடுமையான தாகம். ஃபாத்திமா தண்ணீரை கொடு என்று ஃபாத்திமாவிடத்திலே அலி கேட்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் இருக்கிற பணிப்பெண்ணிடத்திலே சொன்னார்கள், தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய கணவருக்கு கொடு என்று சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அந்த பணிப்பெண் யார், அந்த பணிப்பெண் யார் என்று கேட்கிற பொழுது அப்பொழுதுதான் ஃபாத்திமா சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகள் தான் இந்த பணிப்பெண், சுலைமானின் மகள் தான் இது. அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹுவினுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த சலனம் நீங்குகிறது. அந்த குடும்பம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருந்தது. ஒரு தஃசீரிலே இப்படியே எழுதுவார்கள், வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ்விடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் இதுவரைக்கும் எந்த ஆண்களையும் பார்த்ததில்லை, எந்த ஆணும் பார்க்கிற மாதிரி நான் நடந்ததில்லை. என்னுடைய ஜனாசாவை கூட யாருமே ஆண்கள் கலக்க கூடாது, பெண்கள் தான் கலக்க வேண்டும். என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது கூட என்னுடைய கணவனாகத்தான் இருக்க வேண்டும், மற்ற பெண்களுக்கு கூட அனுமதி கிடையாது. இரவு நேரத்தில் யாரும் செல்லாத பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்த அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு, யா அல்லாஹ், மௌத்தாகிற பொழுது இஸ்ராயீல் வருவாரே, அவரும் ஒருவர் தானே, அவர் கூட என்னை பார்த்து விடக் கூடாது. வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அதனால நீயே மௌத்தாக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபாத்திமாவினுடைய மரணத்தை சொல்லுகிறான் என்றே சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். அதனால ஃபாத்திமாவினுடைய மரணம் இறைவனால் எடுக்கப்பட்டது என்கிறார். என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகத்துவம் என்ன, அந்த குடும்பத்தினுடைய வரலாறு என்ன? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நாம் எல்லாம் அறிந்த வரலாறு. 2 பேரும் ஒரு பலகையில அழகா எழுதுறாங்க. எவ்வளவு நீதமாக நடந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்.
ஒரு பலகையில ஹசனும் எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவும் எழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல சென்று 2 பேரும் கேட்கிறாங்க, யார் எழுத்து நல்லா இருக்கு? நம்ம வீட்டுல 2 பேர் வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஒரு எழுத்த, இவன் எழுத்து நல்லா இருக்கு, இவன் கொஞ்சம் அழகா இனிமேல் பார்த்து திருந்தி எழுதிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அல்லவா? 2 பேர்த்தையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காவது ஒருவருக்கு தீர்ப்பளித்து விட்டால் மனம் கோணி விடும். என்னைக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை மட்டும் பாரபட்சம் பார்த்ததில்லை. குர்ஆன் ஓதுகிற பொழுது கூட அபூபக்கர் உமர் ஓதுகிற பொழுது சொன்னார்கள் அல்லவா, அபூபக்கரே குர்ஆனை கொஞ்சம் சத்தமா ஓதிக்க, உமர் மனம் சங்கடப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் லேசா ஓதிக்க. இப்ப பேர பிள்ளைகளுக்கே இந்த தீர்ப்பளிக்க வேண்டி இருக்கிறது, என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, 2 எழுத்துமே நல்லா தான் பார்க்கின்றாங்க. இல்ல, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது என்னால முடியாது, அழித்த போயிருந்தாங்க பெருமானார். நான் தீர்ப்பளித்து விட்டால் கியாமத் நாள் வரை யாராவது ஒருவர் உயர்ந்தவராகவும் மற்றவர் தாழ்ந்தவராகவும் தான் இருக்க முடியும். அதனால நீங்க அழிட்டு போயிடுங்க. தந்தை அலியிடத்திலே காட்டப்படுகிறது, அவர்களும் பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், 2மே நல்லா இருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா நழுவி, எனக்கே சில நேரங்கள்ல பிரச்சனையானா பாத்திமா தான் தீர்ப்பளிப்பாங்க, பாத்திமாட்ட போயிடுங்க, பாத்திமா இடத்துல சென்று விடுங்க. பாத்திமா ரலியல்லாஹு இடத்துல சென்று கேட்கப்படுகிறது, சரியான தீர்ப்பை தாருங்கள். உங்களுடைய தந்தையும் உங்களிடத்திலே அலி இடத்திலே அனுப்பினார், அலி ரலியல்லாஹு உங்களிடத்திலே அனுப்பிவிட்டார்கள், சரியான தீர்ப்பு வர வேண்டும் என்று கேட்கிற பொழுது பாத்திமா 2 சரியாத்தான் இருக்குங்கிறாங்க. இல்லை, சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். பக்கத்தில் இருந்த 7 முத்துக்கள் இருந்தது, 7 முத்துக்கள் இருந்தது. 2ஐயும் வச்சுக்கிட்டு இதுல யாருடைய கடிதத்துல 4 முத்து விழுகிறதோ அவர் சிறந்தவர், 3 முத்து விழுபவரை விட என்று பாத்திமா போடுகிற பொழுது அங்கே அல்லாஹ் ஜிப்ராயிலுக்கு ஆர்டரிட்டான், அந்த 4வது முத்தை 2 துண்டாக்கி சரிசமமாக போட சொல். அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு என்றைக்கும் வந்து விடக்கூடாது. கடைசியில நடந்தது என்ன? இங்க 3 அங்க 3. அப்ப அந்த குடும்பம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றது, அந்த குடும்பத்திலே நடந்த வரலாறு தான் கர்பலாவின் வரலாறு. அந்த ஹசன் ஹுசைன் எப்படிப்பட்டவர்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகத்துவம் என்ன, அந்த குடும்பத்தின் மகத்துவம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே காணலாம். கர்பலா களம் எப்படி இருந்தது என்பது வல்லோன் அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.